சுடலைமாடன் கோவில்ல இரவல் நடக்கிற அமானுஷம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இது தெரிஞ்சா நைட்ல அந்த பக்கம் நீங்க போகவே மாட்டீங்க. இந்த கோவில்ல முழு இருட்டு ஆனதுக்கு அப்புறம் இந்த கோவில் பக்கத்துல நாய்களா கத்த ஆரம்பிக்கும். அந்த நாய்களோட சத்தமே ரொம்ப வினோதமா இருக்கும். அந்த டைம்ல மட்டும் அந்த சைடு நீங்க போனீங்கன்னா ஒரு ரத்த வாடை அடிக்க ஆரம்பிக்கும். சுடலைமாடனுக்கு படைச்ச உணவுகளை அவரு உறிஞ்சி சாப்பிட்டு போயிடுவார். அதாவது சத்துக்களை மட்டும் உறிஞ்சி சாப்பிட்டு போயிடுவார். எங்க போவார்னா சுடுகாட்டுக்கு போவார். சுடுகாட்டுல போய் அங்க எரிஞ்சிட்டு இருக்க பிணங்களை சாப்பிட ஆரம்பிப்பாரு. அந்த சமயத்துல தான் அந்த சுடுகாட்டு பக்கத்துல அழுகுற சத்தம் கேட்கும். அந்த அழுகுற சத்தம் ரொம்ப ரொம்ப அதிகமா கேட்கும். அந்த சத்தத்தை மட்டும் நீங்க காதுல வாங்குனீங்கன்னா நீங்க இருக்க மாட்டீங்க. அந்த சத்தம் ஏன் வருதுன்னா, அந்த நல்லவங்களை இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அந்த சுடலைமாடன் கிட்ட தன்னோட குறைகளையும் தன்னோட கவலைகளையும் சொல்லி அழுதுட்டு இருப்பாங்களாமா. ஏன்னா கெட்டவங்களை மட்டும்தான் சுடலைமாடன் தண்டிப்பாரு, நல்லவங்களை எப்பவுமே பாதுகாப்பாரு. அதனால இந்த நல்லவங்களா இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களா இறந்து போன ஆன்மா இந்த சுடலைமாடன் கிட்ட முறையிட்டு இருக்குமாமா, அழுதுகிட்டு இருக்குமா. இந்த சுடுகாட்டில் இருக்கிற பேய்களை மட்டும் இல்லாம அந்த ஊரை சுத்தி இருக்கிற எல்லா பேய்களையுமே சுடலைமாடன் தன்னோட கண்ட்ரோல் வச்சுப்பாரு. ஏகப்பட்ட பேய்கள் தன் கூடயே இருக்கும். அவரு தான் அந்த சுடுகாட்டுக்கு தலைவன். அது மட்டும் இல்லாம சுடலைமாடன் தான் பேய்களுக்கே தலைவன். யாருமே சுடலைமாடன் கோயிலுக்கு நைட் டைம் இருட்டுனதுக்கு பிறகு போயிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா சுடலைமாடன் வேட்டைக்கு போற டைமே இரவு தான்.